ஒரு எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனோ எம்எல்ஏ எலெக்ஷனோ ஒரு கேண்டிடேட்டை எதிர்த்து யாருமே நிற்கலைன்னா அன்அப்போஸ்டில் ஜெயிச்சதா சொல்லுவாங்க. அது வந்து அன்அப்போஸ்டு கிடையாது, அன்அப்போஸ்டு கேண்டிடேட்டுங்கிறப்ப யாருமே அவங்கள எதிர்த்து நிற்கலன்னு அர்த்தம். அருணாச்சல் பிரதேசில் 10 எம்எல்ஏ தொகுதியில் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக வந்து யாருமே நிற்கலன்னு சொல்லிட்டு அவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சூரத், மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி எம்பியை வந்து செலக்டட் கேண்டிடேட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து இந்த காங்கிரஸ் எம்பியோட நாமினேஷன் வந்து சரியில்லை, அவங்களோட நாமினேஷன் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா சுயேட்சை எம்பிஸோட நாமினேஷன் வாபஸ் வாங்கிட்டதா அவங்க சொல்லிவிட்டு பிஜேபி எம்பி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து நோட்டாக்கு வந்து நம்ம டெமோக்ராட்டிக் வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ அன்அப்போஸ்டு கேண்டிடேட் இருந்தால் கூட நோட்டாங்கிற ஒரு கேண்டிடேட் இருக்குது. அப்போ அந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து எலெக்ஷன் வச்சு மக்கள் வந்து அந்த அன்அப்போஸ்டு கேண்டிடேட்டை கூட வேணாம்னு சொல்லலாம், நோட்டாவை கூட சூஸ் பண்ணலாங்கிறப்ப அது அவங்க 2 பேத்துக்கும் வந்து நம்ம எலெக்ஷன் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. 1951 ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட்டும் பார்த்திங்கன்னா இதை பற்றி சொல்லலைன்னு சொல்லியிருக்காங்க.